ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப்ஸ். இப்போ நம்ம ஹாலிவுட் சைட்லேருந்து கொஞ்சம் முக்கியமான மெயினான அப்டேட்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சீடியஸ் ஃபேன்ஸ்க்காக ஒரு ஹாப்பி நியூஸ். ஏன்னா நெக்ஸ்ட் அதோட சீக்குவலான பார்ட் லைக் 6th பார்ட் வந்து இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதோட டைட்டில் வந்து த ப்ளீடிங் வேர்ல்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அது கிடையாது. இப்போ இன்சீடியஸ் 6th அஃபிஷியல் டைட்டில் வந்து அவுட் ஆஃப் தி ஃபர்தர் அண்ட் அப்கமிங் வித்தின் ஃபியூ டேஸில் அதோட ட்ரெய்லர் கூட வரப்போகுது. பை த வே இப்போதைக்கு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா August 21, 2026 தான். எஸ் கைஸ், இந்த வருஷமே நம்ம இன்சீடியஸோட 6th பார்ட் ரிலீஸ் ஆக போகுது. பார்ப்போம் எந்த லெவலில் பண்ணுறாங்க. டு பி ஃப்ரேங்க், இன்சீடியஸோட ஸ்டார்டிங் இனிஷியல் பார்ட்லாம் பயங்கர ஹாரராக இருந்தது. போக அந்த ஒரு ஹாரர் லெவல் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. கடைசி அதோட ஃபிஃப்த் பார்ட்டு கூட அவ்வளோ வந்து ஹாரர்னஸ் இல்லை. அது ஏதோ இன்சீடியஸ் உள்ள சும்மா எடுக்கணும்னு சொல்லி எடுத்த மாதிரி தான் இருந்தது. பார்ப்போம் இந்த 6th பார்ட் எப்படி கொண்டு வராங்கன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் கியர் சாலிட்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் இந்த கேம் வேணாம் விளையாடி இருப்பீங்க. பட் இப்போ இதோட வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூவியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் வேற யாரும் கிடையாது, சோனி தான் வந்து இது மூவியாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது பரவாயில்லையே, எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து நம்ம லைவ் ஆக்ஷனாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதான் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் வந்து நம்ம இதில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கூட நான் தந்திருந்தேன். நம்ம எல்டன் ரிங்கே தான். அண்ட் அது வந்து 8-4 கொண்டு வராங்க. பட் இதை வந்து இப்போ சோனி கொண்டு வரதுனால கண்டிப்பாக நல்லபடியாக தான் இருக்கும். சீரீஸ் வைஸ்ல நெட்ஃபிளிக்ஸும் பிரைம் வீடியோவும் தனித்தனியாக ஒன்று பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால பார்ப்போம் இது எந்த லெவலில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஆக்சுவலி இந்த படம்லாம் இப்போதைக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் திருப்பியும் ரீஷூட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது கேட்டோன்னே என்னடா இது, அப்கமிங் தான் இப்போது வித்தின் லைக் July 31 தான் ரிலீஸ் டேட்டே சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயே ரீஷூட்டான்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஆக்சுவலி ரீஷூட் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஹியூமர் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்களாம். ஸோ அது வந்து மெயினாகவே வில்லன் செக்மெண்ட்டான ஸ்டோரி லைனில் ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஹீரோ சைட் மெயின் ஸ்டோரி இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்டோரி டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் சரி, கொஞ்சம் ஒரு இமோஷனல் டச் வேணும்ல. ஸோ அதுக்காக தான் சில ரீஷூட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப் அதெல்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிட்டு எப்படியோ ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணும்போது கிடையாது, ஜூலை தான். ஸோ July 31 அன்னைக்கு நம்ம இந்தியாவிலையும் இந்த படம் ரிலீஸ் ஆகிரும் தேட்டர்ஸில். நெக்ஸ்ட் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பாப்புலர் அண்ட் ஆக்ஷன் பேக்கான ஃப்ரான்ச்சைஸ் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் மூவி உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்லாம் அவ்வளோ வெறித்தனமாக அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே தான் நெக்ஸ்ட்டு நம்ம 3rd பார்ட்டும் வரப்போகுது. எஸ் கைஸ், அண்ட் இது வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் 3rd பார்ட் எடுக்க போகிறோம். அதே டீமா இல்லை நியூவான டீமா இல்லை என்ன விஷயம் சேஞ்ச் ஆக போகுது இன்னும் அதை பற்றி எதுவுமே வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் மெயினாக நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இருக்காரு. ஏன்னா அவரது தான் என்டையர் எக்ஸ்ட்ராக்ஷனு. அண்ட் பை த வே அதோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே மூவியெல்லாம் ஹைலி லைக் டெஃபினட் எத்தனை தடவை நம்ம பார்க்கலாம். அந்த லெவலில் வந்து சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஹோப் 3rd பார்ட்டும் அதே மாதிரி இருக்கும்னு. அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம டியூன் 3 vs டூம்ஸ்டேவோட ஒரு பேட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இதில் கொஞ்சம் டியூன் தான் வந்து கொஞ்சம் முன்னாடியே அவங்க வந்து சில ஃபார்வர்டான ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஐமேக்ஸோட டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் கைஸ், December 18 ரிலீஸ் ஆக வேண்டிய மூவிக்காக இப்போவே வந்து ஐமேக்ஸோட டிக்கெட்ஸ்லாம் அவங்க சோல்ட் பண்ண ஆரம்பிச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஃபில்லும் ஆயிடுச்சு. அண்ட் அதனால இப்போதைக்கு நம்ம மார்வல் சைட்லேருந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போதைக்கு December 18 வந்து மேக்ஸிமம் அமெரிக்கா சைடில் இருக்க எல்லா ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க டியூன் 3க்காக. ஆனால் இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும் தான். ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எல்லாம் எக்ஸ்ட்ரீமு ஐமேக்ஸ் கிடைக்கலன்னா என்ன, பட் படம் வந்து நிறைய பேர் ஐமேக்ஸில் தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ஒரு நாள் முன்னாடியே நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 1 day முன்னாடியே உங்களுக்கு அந்த ஐமேக்ஸோட டிக்கெட்லாம் கிடச்சிரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் முக்கியமான மெயினான என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எந்த அப்டேட் கேட்டீங்க கொஞ்சம் ஈகராக வெயிட்மா ஒரு ஹைப்பாக இருக்கீங்களோ அதையும் கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எப்போ கூட லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.